ஒரு கட்சியோட பொதுச் செயலாளர் சட்டமன்ற கொறடாவை நேரடியாக நியமனம் செய்ய முடியாது. எடப்பாடி பழனிசாமி பொய் சொல்கிறார் என்று அதிமுக எம்எல்ஏ சி.வி. சண்முகம் அதிரடியாக குற்றம் சாட்டியிருக்கார். அது மட்டுமல்ல, அதிமுகவிலிருந்து விலகப்பட்டிருக்கக்கூடிய சசிகலா, தினகரன் போன்றவர்களை இணைத்து தேர்தலை சந்திக்க வேண்டும் என்றும் சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி தலைமையிலான அதிருப்தி அதிமுக எம்எல்ஏக்கள் வலியுறுத்தி இருப்பதுதான் இன்றைய அரசியல் நிகழ்வுல ஹைலைட்டா பார்க்கப்படுகிறது. இது தொடர்பான செய்திகளை விரிவாக பார்க்கலாம். தமிழக சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தோல்வியடைந்து 3வது இடத்திற்கு சென்று விட்டது. அக்கட்சி சார்பில் 47 எம்எல்ஏக்கள் வெற்றி பெற்றனர். இந்த நிலையில எடப்பாடி பழனிசாமி தலைமையின் மீது கடும் அதிருப்தி கிளம்பியிருக்கு. எஸ்.பி. வேலுமணி, சி.வி. சண்முகம், சி. விஜயபாஸ்கர் உள்ளிட்டோர் தலைமையிலான 25 எம்எல்ஏக்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக போர்க்கொடி தூக்கியிருக்காங்க. இந்த நிலையில எடப்பாடி பழனிசாமி தரப்பு தாவேக அரசு மீது நம்பிக்கை கோரும் வாக்கெடுப்புக்கு எதிராக தகவல் அளித்திருக்காங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி மீதான அதிருப்தி எம்எல்ஏக்கள் 22 பேர் தாவேக அரசுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. இதனைத் தொடர்ந்து அதிமுக அதிருப்தி எம்எல்ஏக்கள், அதாவது எஸ்.பி. வேலுமணி, சி.வி. சண்முகம் தலைமையில பிரிந்து நிற்கக்கூடிய எம்எல்ஏக்கள் சென்னையில செய்தியாளர்களை சந்திச்சிருக்காங்க. அப்போது பேசிய சி.வி. சண்முகம், 25 அதிமுக எம்எல்ஏக்கள் முதலமைச்சர் விஜய் தலைமையிலான தாவேக அரசுக்கு ஆதரவு தெரிவித்ததாக சொல்லியிருக்காரு. 22 எம்எல்ஏக்கள் எதிர்த்து வாக்களித்ததாகவும் அவர் தெரிவிச்சிருக்கார். மேலும் இது தொடர்பாக சில கருத்துக்களை தெரிவித்திருக்கக்கூடிய முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, அதிமுக பொதுச் செயலாளரான தன்னால் நியமனம் செய்யப்பட்ட உத்தரவை மீறி சட்டமன்றத்தில் வாக்களித்துள்ளார்கள் என சொல்லியிருக்கிறார். இது முற்றிலும் தவறானது என்று சி.வி. சண்முகம் குற்றம் சாட்டியிருக்கார். அதே மாதிரி ஒரு கட்சியோட பொதுச் செயலாளர் என்பவர் சட்டமன்ற கொறடாவை நேரடியாக நியமனம் செய்ய முடியாது. சட்டமன்ற குழு கூட்டத்தை நடத்தி தலைவர், துணைத் தலைவர், கொறடா தேர்வு செய்யப்பட வேண்டும் என குறிப்பிட்டிருக்கார். இதுதான் மரபாக இருந்து வரக்கூடிய நிலையில நான் தான் கொறடாவை நியமனம் செய்தேன் என எடப்பாடி பழனிசாமி சொல்கிறார் என்றும் அவரால் கொறடாவை நியமனம் செய்ய முடியாது என்றும் சி.வி. சண்முகம் கூறியிருக்கார். அதே போல எடப்பாடிக்கு அனைத்து விவரங்களும் தெரியும், தன்னுடைய பலவீனத்தை மறைக்க இப்படி தவறான தகவலை சொல்லியிருக்காரு என குற்றம் சாட்டியிருக்காரு சண்முகம். தன்னை சட்டமன்ற தலைவராக எம்எல்ஏக்களால் தேர்வு செய்யப்பட்டதாக எடப்பாடி கூறுவது அப்பட்டமான பொய் என கடுமையாக சாடினார் சி.வி. சண்முகம். எம்எல்ஏக்கள் 47 பேரோட கையெழுத்தை பெற்றதாக சொல்லக்கூடிய எடப்பாடி, அப்படிப்பட்ட கூட்டம் எங்கு எப்போது நடைபெற்றது என்பதை சொல்ல முடியுமா என்றும் சண்முகம் அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்பியிருக்கார். மேலும் அப்படி ஒரு கூட்டம் நடக்கவில்லை என்று அடித்து சொன்ன அவர், நாங்கள் எடப்பாடியை சந்தித்த ஒரு கூட்டத்தின் புகைப்படத்தை காட்டியிருக்கார். கூட்டம் நடந்ததற்கான மினிட்ஸ் நோட்டை காட்ட முடியுமா? பாண்டிச்சேரியில தங்க வைக்கப்பட்டிருந்த போது எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னார் தெரியுமா என்று கேட்ட சி.வி. சண்முகம், நான் மேலே பேசிவிட்டேன், அதாவது அமித்ஷாவிடம் எடப்பாடி பேசிவிட்டதாகவும் அதற்கு அவர்கள் சம்மதம் சொல்லிவிட்டார்கள் என்றதாகவும் சொல்லியிருக்கார். தமிழ்நாட்டில் அதிமுக தான் ஆட்சி அமைக்கப் போகிறது, நான் முதலமைச்சராகிறேன், திமுக வெளியிலிருந்து ஆதரவு கொடுக்கும் என கூறியதாக சி.வி. சண்முகம் கடுமையான குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கார். இந்த நிகழ்ச்சியின் போது அதிமுக பொதுச் செயலாளர் என்ற வார்த்தையை சி.வி. சண்முகம் தவிர்த்திருக்கார். இதனால் அதிமுகவில் அடுத்தடுத்து நடக்க போகும் நிகழ்வுகளை தமிழக மக்கள் ஆர்வத்துடன் எதிர்பார்த்திருக்காங்க. இதுக்கிடையில அதிமுகவிலிருந்து விலகி போன சசிகலா, டிடிவி தினகரன், வைத்தியலிங்கம் உள்ளிட்ட பல முக்கிய நபர்களை கட்சிக்குள்ள மீண்டும் சேர்த்து தேர்தலை சந்திக்க வேண்டும் என்று செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசியது அதிமுக முக்கியத்துவம் பெற்றுள்ளது. எடப்பாடி பழனிசாமியுடன் இருந்தவரை சசிகலாவை இணைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்த இவர்கள் முதன்முறையாக தங்கள் உள்ள கிடக்கையை வெளிப்படுத்தி உள்ளனர். சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணியை டெல்லியில் இருந்து மத்திய அரசுதான் ஆட்டி படைப்பதாக தொடர்ந்து சொல்லப்படும் குற்றச்சாட்டை நியாயப்படுத்தக்கூடிய வகையில் இச்சம்பவம் இருப்பதாக அரசியல் புரிந்தவர்கள் சொல்றாங்க.
இனி வரும் நாட்கள்ல எல்லாமே வெட்ட வெளிச்சமாகிவிடும். விறுவிறுப்பான அரசியல் நகர்வுகள் தமிழகத்தை மேலும் பரபரப்பாகி இருப்பதை உணர முடிகிறது. இதுக்கிடையில அதிமுக அதிருப்தி எம்எல்ஏக்கள் தகுதி நீக்கம் செய்ய அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் இந்த விஷயத்துல சபாநாயகரின் முடிவுதான் இறுதியானது. பொதுவாக ஒரு கட்சியில எம்எல்ஏக்கள்ல 3/2 பங்கு எம்எல்ஏக்கள் மொத்தமாக கட்சி மாறினால் கட்சி தாவல் தடை சட்டத்துல நடவடிக்கை எடுக்க முடியாது. அப்படி பார்த்தால் அதிமுகவில் 47 எம்எல்ஏக்கள் உள்ள நிலையில எஸ்பி வேலுமணி, சி.வி. சண்முகம் அணியில 32 எம்எல்ஏக்கள் இருந்திருக்க வேண்டும். ஆனால் தற்போது 25 எம்எல்ஏக்கள் தான் இருக்கிறார்கள். 7 எம்எல்ஏக்கள் பற்றாக்குறையாக உள்ளது. இதனால் 25 பேரும் தகுதி நீக்கம் செய்யப்பட வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகர் தாவைக்கவை சேர்ந்தவர் என்ற அடிப்படையில் எஸ்பி வேலுமணி தரப்பு 25 எம்எல்ஏக்களை தகுதி நீக்கம் செய்யாவிட்டால் எடப்பாடி பழனிசாமி தரப்பு நீதிமன்றம் செல்லலாம். அப்போது நீதிமன்ற உத்தரவோட அடிப்படையில் 25 எம்எல்ஏக்களின் எதிர்காலம் இருக்கும். இதனால் அதிமுக என்பது எடப்பாடி பழனிசாமி வசம்தான் இருக்கும். ஆனால் கட்சியோட பொதுக்குழு, பைலா உள்பட பிற முக்கிய விஷயங்களை ஆய்வில் கொள்ள முடியும். அதன் அடிப்படையில் எஸ்பி வேலுமணி, சி.வி. சண்முகம் ஆகியோர் கட்சிக்கு உரிமை கோர கூட வாய்ப்பு உள்ளது. தாங்கள் தகுதி நீக்கம் செய்யப்பட்டாலும் கூட அதனை எதிர்த்தும் ஏதாவது ஒரு சட்டத்தை வைத்து போராடவும் வாய்ப்பு இருக்கு. இதனால் அவர்கள் நீதிமன்றம், தேர்தல் ஆணையத்தை நாடலாம். இது நடக்கும் பட்சத்தில் இறுதி முடிவு நீதிமன்றம் மற்றும் தேர்தல் ஆணையத்தின் உத்தரவை சார்ந்திருக்கும். மொத்தத்தில் அதிமுக தனித்தனி அணியாக பிரிந்து தற்போதும் பிளவுபட்டிருக்கக்கூடிய நிலையில தவித்து வருது. ஆனால் தற்போதைய சூழல்ல எடப்பாடி பழனிசாமி வசம்தான் அதிமுக இருக்க வாய்ப்பு இருக்கு. இதுல ஏதாவது மாற்றம் நடக்கிறதா என்பதை அறிய நாம் இன்னும் சில வாரங்கள் வரை காத்திருக்க வேண்டும். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். நன்றி, வணக்கம்.